அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு நீங்கள் நினைப்பதை விட இந்த வேளையில் உறுதியாகவே உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் பிப்ரவரி மாதத்தின் துவக்கத்திலிருந்து பிப்ரவரி மாதம் முடிவதற்குள் கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படும் அதிரடியான மாறுதல் மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே உருவாக்கி கொடுக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த பிப்ரவரி மாதத்தில் ராசியின் அதிபதியான சந்திரனை பொறுத்தவரைக்கும் கடகராசிக்காரர்களுக்கு 12 இடங்களில் மாறி மாறி விளம் வந்தால் கூட வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் ராசியின் அதிபதியான சந்திரன். இந்த வேளையில் பெரும்பாலும் சிறப்பான வெற்றி வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதோடு மட்டுமல்லாது குரு சந்திர யோகம், குரு சுக்கிர யோகம் உள்ளிட்ட பல்வேறு வகையான யோகங்கள் கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தை ஒரு சிறப்பான தருணமாக மாற்றி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு உருவாக்குகிறார் சந்திரன். எனவேதான் நீங்கள் நினைப்பதை விட பல காரியங்களில் சிறப்பான வெற்றி வாய்ப்புகள் கைகூட போகிறது இந்த பிப்ரவரி மாதத்தின் துவக்கத்திலிருந்து இறுதி முடிவதற்குள். அதோடு மட்டுமல்லாது சாதகமற்ற சூழலை சில கிரகநிலைகள் உருவாக்கினாலும் அவற்றை சாதகமாக நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ராசியின் அதிபதியான சந்திரன் இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. மேலும் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் விரயஸ்தானத்தில் வக்ரம் பெற்று லாபஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் ராசியின் உச்ச அதிபதி. இந்த மாதத்தின் இறுதியில் வக்ர நிவர்த்தி பெற போகிறார். எனவே குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறும் தருணம் என்பது பல்வேறு வகையான விரயங்களை சுப விரயங்களாக மாற்றுவதோடு மட்டுமல்லாது குடும்பத்தில் நிலவக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் முன்னேற்ற வாய்ப்பையும் பெற்றுத்தரும் சிறப்பான வேலையாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்க போகிறார். எனவேதான் கடகராசிக்காரர்களுக்கு நினைத்ததை நினைத்தவாறே சிறப்பாக செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாது அனுகூலமாக முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. குறிப்பாக இந்த தருணத்தில் நீங்கள் நினைத்த காரியத்தை தடையில்லாமல் விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. பிறருடன் தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய சூழலில் அவற்றை சரியான முறையில் கையாளுவதோடு மட்டுமல்லாது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் குடும்பத்தில் பல சுப நிகழ்வுகளை முன்னின்று நடத்தக்கூடிய வகையில் குடும்ப உறுப்பினர்களுடைய நன்மதிப்பை பெறக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக இந்த பிப்ரவரி மாதம் அமைவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் குருவின் அமைப்பால் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. ராசியின் ராஜ யோகாதிபதியான குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் உறுதியாகவே இந்த வேளையில் பல காரிய தடைகளை தவிடுபடியாக்குவதோடு தடுமாற்றம் என்று இருந்த சூழல்கள் அனைத்தையும் சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான வேலையாக அமைகிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம் போன்றவையும் நிச்சயம் சிறப்பாக கைகூடக்கூடிய அற்புதமான வேலையாக இந்த பிப்ரவரி மாதம் அமைவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் உத்தரகாரகரான குரு பகவானின் அமைப்பால் நிறைவாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. அதோடு மட்டுமல்லாது சனி பகவானும் 9ஆம் இடத்தை வலு சேர்க்கக்கூடிய வேளையில் வாக்கிய பஞ்சாகமத்தின்படியும் இந்த மாதத்திற்கு பிறகு முழுமையாக 9இல் அமர்கிறார். முழுமையாக அஷ்டம சனியின் ஆதிக்கம் நிறைவடைந்திருக்கக்கூடிய இந்த சூழலில் அமோகமான மாற்றத்தை உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பத்தை சனி உருவாக்கி கொடுக்கிறாருங்க. உத்தியோகம், தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பெரும்பாலான தடைகள் இந்த தருணத்தில் தவிடுபடியாக்குவதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் அன்றாட பணிகளை உற்சாகத்துடனும் சிறப்பாகவும் மேற்கொள்ளக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை நிறைவாக கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யும் கடகராசிக்காரர்களுக்கு வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும். வருமானம் பல மடங்கு உயரக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது கடகராசிக்காரர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தையும் முழுமையாக குறைத்து இந்த தருணத்தில் தெளிவான மனநிலையுடன் பல பணிகளை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்க இருப்பதால் தொழில், வியாபாரம், உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கக்கூடிய முடிவில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளை உறுதியாகவே சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. சந்தை நிலவரம் சாதகமாக மாறும். எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது முயற்சி செய்யும் அனைத்து காரியங்களிலும் வெற்றி உண்டு. நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் மிகப்பெரிய அளவில் சாதகமாக அமைவதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல
காரிய தடைகளை விலக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக இந்த வேலையை நிச்சயமாக மாற்றிக் கொடுக்கிறார். பல்வேறு வகையான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அவற்றை துணிச்சலுடன் சந்தித்து வெற்றி பெறக்கூடிய சந்தர்ப்பத்தை சனி ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஆனால் அதே வேளையில் அஷ்டமத்தில் ராகுவும் தனஸ்தானத்தில் கேதுவும் இருப்பது நிச்சயம் ஒரு சாதகமற்ற சூழலாக தான் பார்க்கப்படுகிறது. உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் சில எதிர்மறையான சிந்தனைகளும் கற்பனையான பயமும், அதே சமயம் ஏதோ ஒன்று உங்களது மனதை குழப்பிக் கொண்டிருக்கக்கூடிய சூழலும் உண்டு. அப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் அவற்றில் இருந்து மீண்டு வெளிவருவதோடு மட்டுமல்லாது முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்கள் உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக கிடைக்கும். எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில் தான் இருக்கிறது. எதற்கும் அவசரப்பட வேண்டாம். அதே வேளையில் மிக வலுவாக அஷ்டமத்தில் வலம் வரக்கூடிய புதன் பாகியஸ்தானத்தில் நுழைகிறாருங்க. 8 மற்றும் 9 ஆகிய இடங்களை வலுப்படுத்த போகிறார். வித்யாகரகரான புதனின் அமைப்பால் மாணவர்களுடைய கல்வியில் முற்பகுதியை காட்டிலும் பிற்பகுதியில் நல்ல மாற்றம் உண்டு. நட்புகளால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஆதாயம் நிறைவாக கிடைக்கும் வேலையாக இந்த தருணம் அமைய போகிறது. சரியாக கடகராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது கடகராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் முற்பகுதியில் மிக வலுவாக சூரியன் 7ஆம் இடத்திலும் பிற்பகுதியில் அஷ்டமத்திலும் வலம் வர போகிறாருங்க. உஷ்ணகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் அஷ்டமத்திற்குள் நுழைவதால் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் பிற்பகுதியில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். முற்பகுதியில் உடல்நல ஆரோக்கியம் பரிபூரணமாக அடையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. பிற்பகுதியில் அலைச்சல் மற்றும் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனத்துடன் இருந்தால் அவற்றை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் வலுவாக கிடைக்கிறது. தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எவ்வளவு பெரிய காரிய தடையாக இருந்தாலும் அவற்றை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை சப்தமத்தில் உச்சபலம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார். வலுவாக மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் இந்த மாதம் முழுவதுமே 7இல் உச்சபலம் பெற்ற அமைப்பில் வலம் வருகிறார். எனவே புதிதாக வருமான வாய்ப்புகள் சிறப்பாக கிடைப்பதோடு மட்டுமல்லாது உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய வருமான தடைகள் நீங்கி இந்த தருணத்தில் எதிர்பார்த்தபடியே வருமானத்தை உயர்த்தக்கூடிய சிறப்பான சந்தர்ப்பம் உண்டு. காரிய தடையின்றி சிக்கலின்றி சிரமமின்றி பல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதால் மனதில் குழப்பம் நீங்கி தெளிவுடன் பல பணிகளை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கும். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சுக்கிரனும் இந்த வேளையில் 8 மற்றும் 9இல் உச்சபலம் பெற போகிறாருங்க. சுக்கிரன் உச்சபலம் பெறும் சிறப்பான வேலையாக அமைவதால் நீங்கள் நினைப்பதை விட கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் பிரம்மாண்டமான வாய்ப்புகள் கடகராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. அரசியலில் எதிர்பார்த்த வெற்றி வாய்ப்புகள் உறுதி செய்யக்கூடிய அற்புதமான தருணமாக அமைய போகிறது. கலைத்துறையில் பல மடங்கு வருமானம் உயரும் சிறப்பான வேலையாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த தருணம் கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயம் அமையும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் இந்த பிப்ரவரி மாதத்தில் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது நல்லது. அதிலும் குறிப்பாக பிப்ரவரி மாதத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் பல நற்செய்திகளை நிச்சயம் இந்த பிப்ரவரி மாதம் கொண்டு வரும்.